சென்னை பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கீங்க, இது வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்ம கிட்ட இந்த ஃபெசிலிட்டி இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி இல்லை சென்னையில். யூஸ்வலாக இது வந்து ஹாலிவுட்ல மேண்டலோரின்னு ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் இப்போ ஆந்திராவில் இருக்கு, பாம்பேல இருக்கு, சென்னையில் இருக்கு. சென்னையோட ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பெட்டர் இன்னும் more you can speak more. இதுல இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறோம். அது கொடுத்துறாரு இப்போ கால் மாதிரி இல்ல புது டெக்னாலஜினா இங்க ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இத பத்தி பெரிய ஐடியா இருக்காது. அப்போ அத டீச் பண்றதுக்கு லேர்ன் பண்றதுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டி இருக்கு? வேற ஒரு சார் அது இது வந்து ஒன்றும் புதுசாக எல்லாமே புதுசு கிடையாது. அதே பண்ணுறது தான் பண்ணுறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அதனால அவங்களுக்கு ஈஸியாக இது பண்ணிடுவாங்க. ஒரு 2 நாள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி ஆயிடுவாங்க. சிஜி பண்ணுற மாதிரி தான், பட் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டூயிங். சார், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உள்ள வர்றது நிறைய ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு போகிற வேலையை வந்து வேற ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ எப்படினாலும் இந்த ஆர்ட் டைரக்டர் வந்து பெரிய செட்லாம் போடுவாங்க, அதே இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பண்ணிட்டுனா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சார்? ஆக்சுவலி உண்மையாக எடுக்கணும்னா அதில் நம்ம வந்து ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஜனங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் போதில்லை மூவிஸில். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா பிரம்மாண்டமான செட்லாம் வேணும், பட் காசு இருக்காது. ஸ்மால் பட்ஜெட் படத்துலையும் இன்னும் பெட்டர் குவாலிட்டி கொண்டு வரணும்னா அதுக்கு இது மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ அது பயப்படக்கூடாது. அது வந்து நம்ம அதை ஒரு நல்ல மாதிரி யூஸ் பண்ணிட்டு இன்னும் பெட்டராக எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மாலர் ஃபிலிம் மேக்கர் கூட பெரிய பிரம்மாண்டமான படம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது ஃபிலிம் மேக்கர் தான் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல 20 நாள் ஷூட் பண்ணணும்னு வச்சுங்க, அங்கே 3 நாள் ஷூட் பண்ணால் போதும். மீதி அந்த க்ளோஸ் அப் எல்லாம் இங்கே வந்து எடுத்துடலாம். அது ஃபுல்லாக ஃபோட்டோகிராமெட்ரி பண்ணி. சார், இந்த செட் அங்கே எடுக்கிறீங்க இல்லையா, அது 2 நாள் ஷூட் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா 10 நாள் டெம்பிள் இது கிடைக்காது, அப்ரூவல் கிடைக்காது. ஒரு பப்ளிக் பிளேஸில் அப்ரூவல் கிடைக்காது, ரயில்வே ஸ்டேஷன் கிடைக்காது. ஒரு நாள் கிடைக்கும். அது எடுத்து வந்துட்டோம்னா இங்கே மற்றதால் இங்கே பண்ணிக்கலாம். 10 நாள் ஷூட்டிங் பண்ணலாம். அதில் காசு கம்மியாகும். அவ்வளோ பேர் அங்கே இது பண்ண வேண்டிய இருக்குது அவசியம் இல்லை. அதே ரியலிசம் அப்படியே இங்கே இல்லையா பெரிய அளவில் செலவுலாம் இல்லாமல் தடுக்கலாம்ல சார்? இது பண செலவு இல்லாமல் பண செலவு கொஞ்சம் கம்மியாகும் டெஃபினட்டாக. பட் நான் சொன்னேன், அலைச்சலும் கம்மியாகும், பண செலவும் கம்மியாகும். ஒரே இடத்துல இருந்து பண்ணிக்கலாம். நைட் அண்ட் டே பற்றி பிரச்சனை இல்லை. அதை ஷூட்டு மாதிரி நைட் ஆகிடுச்சுன்னா கட் பண்ணி இடத்துல வரணும் இல்லை, கண்டிப்பாக பண்ணலாம். லைட் பற்றி பிரச்சனை பட வேண்டாம். அதெல்லாம் அட்வான்டேஜ். இந்த ஸ்டுடியோ எவ்வளோ மதிப்பு சார்? இந்த மாதிரி செட் அமைக்கணும்னா எவ்வளோ சார்? இது ஒரு 15 20 கோடி ஆகும். ஏன் சார், நல்ல பிரம்மாண்டம் தானே சார், அதனால தான் சார் கேட்குறேன். எனக்கு இடம் தான் கொடுத்துருக்கேன். இதனால வந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை வாய்ப்பு இருக்கு. வேலை யாருக்கும் வேலை போகுது. ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணுற மாதிரி மெஷின் பண்ணவே முடியாது. அது இன்னும் நம்ம இப்போ இந்த சிம்பிளாக இருக்குதுல்ல, இப்போ ஜனங்க வந்து தேட்டருக்கு வர மாட்டாங்க இல்லையா, அவங்க எப்படி வருவாங்கன்னா இன்னும் நல்லா இன்னும் ரிச்சாக படம் எடுக்கணும்னா அது மாதிரி ஒரு டூல் தான். அப்புறம் இப்போ வெயிலில் போய் காய வேண்டாம், இங்கே டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அது மாதிரி நிறைய விஷயம் சார். இல்லை சார், இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா 1000 பேர் செய்கிற வேலையை ஒரு ஆள் செஞ்சிடலாம் போல. இல்லை அதை வச்சு எப்படி சார் வேலை கிடைக்குன்னு சொல்லுங்கள்? வாய்ப்பு இல்லையா சார்? 1000 இல்லை, அந்த மாதிரி இதெல்லாம் மாற்ற முடியாது. இந்த க்ளோஸ் அப் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இங்கேயே செட்டு போடணும். ஃப்ரண்ட்ல செட்டு மேட்ச் பண்ணி ஃப்ரண்ட்ல செட் போட்டால் தான் வரும். அவங்களுக்கு வேலை இங்கேயே என்னதான் இருந்தாலும் நம்ம நேச்சுரல் பண்ணுற மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணும்போது ஆட்கள் வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க. இது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தானே சார், ஒரு 10 பேருக்குள்ளே முடிக்கிறோம். சொல்ல முடியாது. இது என்ன மாதிரி ஃபுல்லாக இதில் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஃபுல்லாக இதில் படம் பண்ண முடியாது. இப்போ ஸ்பேஸ் செட்டு போடணும்னு வச்சுங்க, அதுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியாக பண்ணலாம். அதுக்கப்புறம் எதெல்லாம் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதில் நான் ஆக்சுவலி பேசிட்டுங்க மேம் ஃபிலிம் மேக்கிங் மாதிரி. இது ஒரு ஃபெசிலிட்டி தான், சென்னைக்கு ஒரு ஃபெசிலிட்டி. இல்லைன்னா எல்லாரும் பாம்பே போகணும், ஹாலிவுட் போகணும், ஆந்திரா போகணும். சென்னையில் இது இருக்கு. இல்லை, இது நல்ல விஷயம். நீங்கள் பாலிடிக்ஸ் போகிறீங்க. ஓகே சார்.